அனைவருக்கும் வணக்கம். 2025 மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 4 மாதத்திற்கான பலன்களை நாம் இப்போது பார்க்க போகிறோம். மகர ராசி அவிட்டம் நட்சத்திரம் நேயர்களே, அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிகவும் அன்பாக இருப்பார்கள். முகம் அழகாக இருக்கும். எந்த ஒரு செயலையும் செய்து முடிக்கும் ஆற்றல் பெற்றவர்கள். உடல் திடகாத்திரமாக இருப்பார்கள். மிகுந்த தேக ஆரோக்கியம் பெற்றவர்களாகவும் நல்லவர்களாகவும் இருப்பார்கள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும் வாய்ப்புகள் அதிகம். ஸ்கின் அலர்ஜி இந்த மாதிரிலாம் அதிகமாக வரும். பிளட் வெசல்ஸ் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். கண்கள் அழகாக இருக்கும். கண்கள் பார்ப்பதில் மயக்கும் தன்மை கொண்டது. பணம் சேர்ப்பதில் மிகுந்த சாமர்த்தியசாலிகள். எந்நேரமும் இவர்களிடம் கண்டிப்பாக பணம் இருக்கும். மிக கடும் உழைப்பாளிகள் இவர்கள். நிறைய நேரங்களில் இவர்கள் அவசரப்பட்டு சில காரியங்களை செய்துவிட்டு பின்னால் வருத்தப்படுவார்கள். ஹோட்டல் சாப்பிட இவர்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எந்தெந்த ஹோட்டலில் என்னென்ன வெரைட்டி இருக்குன்னு இவங்களை கேட்டால் தெரியும். நிறைய நேரங்கள் இவர்கள் மிக கடுமையாக நடந்து கொள்வார்கள். அது அவர்களுக்கே தெரியாது. கல்வியில் இவர்கள் நிறைய தடைகள் உண்டு. தடைகளை தாண்டிதான் இவர்கள் கல்வியில் முன்னேற முடியும். மேற்கல்விக்கு மிகப்பெரிய தடைகள் உண்டு. நிறைய நேரங்களில் பள்ளிக்கூட படிப்போடு நிறைய பேருக்கு நின்று விடுவதும் உண்டு. பள்ளிக்கூட கல்லூரிகளில் ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், ஹாஸ்டல் வார்டன் எல்லாத்திலையும் இவங்களுக்கு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். அதை தாண்டித்தான் இவர்கள் உயர்கல்விக்கு வந்திருக்க முடியும். இவர்களுக்கு கண்டிப்பாக காதல் உண்டு. இளம் வயது காதல் கண்டிப்பாக உண்டு. காதல் இல்லாமல் ஒரு அவிட்ட நட்சத்திரம் இல்லை. ஆனால் காதல் திருமணத்துக்கான வாய்ப்புகள் குறைவாக காட்டுகிறது. அவிட்ட நட்சத்திரம் 1, 2 பாதங்கள் மகர ராசியில் வரும். அவிட்டம் 1ஆம் பாதத்திற்கு சூரியன் அதிபதி ஆகிறார். அவிட்டம் 2ஆம் பாதத்திற்கு புதன் அதிபதி ஆகிறார். அஸ்ட்ரோ மாங்குடிவர்தன் யூடியூப் சேனலில் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிங்க. இப்போ ராசிக்கான பலன், நட்சத்திர பலன் சொல்லியிருக்கேன். இதை தாண்டி லக்ன பலன் இன்னும் டீப்பாக வரும். இந்த வீடியோவில் இது வரைக்கும் சொல்லி இந்த காட்டில் இன்னும் அதிகமான விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அதெல்லாம் லக்ன பலனில் தெளிவாக வந்துடும். லக்ன பலனில் பார்த்து நீங்கள் அதை என்னென்ன பண்ண வேண்டாங்கிறத அந்தந்த மாதம் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அதை நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். அவ்வளோ விஷயங்கள் அதில் வரும். மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிங்க. மாதம் 1ஆம் தேதி 12 லக்கணத்துக்குமான பலன்கள் வந்துடும். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, லிங்க் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மகர ராசி அவிட்டம் நட்சத்திரம் நேயர்களே, 2025 மே மாதம் மேசத்தில் சூரியன் இருக்க, ரிஷபத்தில் குரு இருக்க, மிதுனத்தில் சந்திரன் இருக்க, கடகத்தில் செவ்வாய் இருக்க, கன்னியில் கேது இருக்க, மீனத்தில் புதன், சுக்கிரன், சனி, ராகு கிரகங்கள் சேர்ந்திருக்கு. கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் வரும் வாய்ப்புகள் உண்டு. 3ஆம் நபர் தலையீட்டை, சமரசத்தை தவிர்ப்பது நல்லது. உடன் பிறந்த சகோதரருடன் கருத்து வேறுபாடுகள் வரும் வாய்ப்புகளை காட்டுகிறது. பொருளாதாரம் ஏற்றத்தாழ்வுகளையும் பின்னடைவையும் காட்டுகிறது. விபத்துக்களுக்கான வாய்ப்புகள் உண்டு. எச்சரிக்கையான பயணம் தேவை. மகர ராசி அவிட்டம் நட்சத்திரம் நேயர்களே, 2025 ஜூன் மாதம் என்ன நடக்கும்? மேசத்தில் சுக்கிரன் இருக்க, ரிஷபத்தில் சூரியன் புதன் இருக்க, மிதுனத்தில் குரு பகவான் இருக்க, கடகத்தில் சந்திரன் செவ்வாய் சேர்ந்திருக்க, சிம்மத்தில் கேது இருக்க, கும்பத்தில் ராகு பகவான் இருக்க, மீனத்தில் சனி பகவான் இருக்க. மனைவிக்கு உடல் நலம் பாதிக்கும். மனைவிக்கு வைத்திய செலவுகள் உண்டு. பங்குதாரர்களுடன், நண்பர்களுடன் கருத்து வேறுபடும் வாய்ப்புகள் உண்டு. பயணத்தினால் நன்மைகள் உண்டாகும். இருக்கும் இடத்தை விட்டு வேறு இடம் பெயர்ந்து போக வேண்டி வரும். குழந்தைக்கு வைத்திய செலவுகளை காட்டுகிறது. கோர்ட் கேஸ் விவகாரங்கள் பின்னடைவை காட்டுகிறது. முடிந்தால் கேஸை ஒத்தி போடுவது நன்மை தரும். மகர ராசி அவிட்டம் நட்சத்திரம் நேயர்களே, 2025 ஜூலை மாதத்திற்கான பலன்களை நாம் இப்போது பார்க்க போகிறோம். 2025 ஜூலை, ரிஷபத்தில் சுக்கிரன் இருக்க, மிதுனத்தில் சூரியன் குரு இருக்க, கடகத்தில் புதன் இருக்க, சிம்மத்தில் செவ்வாய் கேது சந்திரன் இருக்க, கும்பத்தில் ராகு பகவான் இருக்க, மீனத்தில் சனி பகவான் இருக்க. பொருளாதார வளம் மேம்படும். கால்நடைகளை பாதுகாத்துக் கொள்வது நன்மை தரும். கோர்ட் கேஸ் வழக்குகள் பின்னடைவை காட்டுகிறது. மாசமாக இருக்கும் சகோதரிகளுக்கு இந்த மாதம் பிரசவ தேதியாக இருந்தால் பெரும்பாலும் சிசேரியனாகத்தான் இருக்க முடியும். சுக பிரசவத்துக்கான வாய்ப்புகள் மிக குறைவாக காட்டுகிறது. நீங்கள் வீட்டில் சும்மா இருந்தாலும் வீடு தேடி சண்டைக்கு வருவார்கள். ஃபேஸ் பண்ணித்தான் ஆகணும். பிரச்சனையை எதிர்கொண்டு தான் ஆக வேண்டும். மகர ராசி அவிட்டம் நட்சத்திரம் நேயர்களே, 2025 ஆகஸ்ட் மாதத்திற்கான பலன்களை நாம் பார்க்க போகிறோம்.
மிதுனத்தில் சுக்கிரன் குரு இருக்க, கடகத்தில் புதன் சூரியன் சேர்ந்திருக்க, சிம்மத்தில் கேது பகவான் இருக்க, கன்னியில் செவ்வாய் இருக்க, துலாமில் சந்திரன் இருக்க, கும்பத்தில் ராகு பகவான் இருக்க, மீனத்தில் சனி பகவான் இருக்க. இந்த மாதம் என்ன நடக்கும்? கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடுகள் வரும் வாய்ப்புகள் உண்டு. திருமண தடையை காட்டுகிறது. வெளிநாட்டு பயணத்திற்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த வெளிநாட்டு பயணத்தில் சிக்கல்களை காட்டுகிறது. வெளிநாடு போனால் பாஸ்போர்ட் விசாவை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். கால்நடைகளுக்கு ஆபத்து உண்டு. கால்நடைகளை கண்காணிப்பில் வைத்துக் கொள்ளுங்கள். அஸ்ட்ரோ மாங்குடி வேந்தர் யூடியூப் சேனல் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, லிங்கை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கப் போகிறோம். நன்றி, வணக்கம்.